ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் கிறிஸ்பியும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றமான ஒரு டிஷ் தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான டிஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்களை அப்படியே ஃபேஸ்புக் பேஜில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அடை செய்கிறதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/4 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து, கூடவே ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஸ்மெல் பிடிக்கிறவங்க இதை சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோவில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி அடை சுட்டிங்க அப்படின்னா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஓரங்களில் மொறுமொறுன்னு இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரேஷியோவில் ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் மிக்ஸி இல்லை கிரைண்டர் எதில் வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கிரைண்டரில் எதில் அரைச்சாலும் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடை மாவு இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப திக்கு இல்லை, ரொம்ப தண்ணி இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக அரைச்சிட்டு அப்படியே கல்லில் தட்டுவாங்க. அது வேகிறதுக்கு லேட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் நைட்டில் கொடுக்குறதா இருந்தால் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். நான் அதனால் ஓரளவுக்கு திக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப திக்காக எடுக்கல, ஆனால் ஓரளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம உள்ள சேர்த்துருவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கருவேப்பிலை சேர்க்குறவங்க கருவேப்பிலை சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நியூட்ரிஷனாக இருக்கும். இதை முருங்கைக்கீரை சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட அடை மாவு இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நல்ல பெருங்காயம், ஏன்னா நம்ம பருப்பு இதெல்லாம் நிறையா ஆட் பண்ணியிருக்கிறதுனால பெருங்காயம் போட்டால் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சத்தான, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எதுக்கு வேணால் செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம கீரையெல்லாம் சேர்க்கறதுனால அயர்ன் கண்டென்ட் எல்லாமே குழந்தைங்களுக்கு மொத்தமாக ஒரு காம்போவாக இருக்கும். ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி நம்ம இப்போ இதை ஊற்றி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு, பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இங்கே நெய் போட்டுக்கலாம். நம்ம இங்கே இந்த கீரையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த அடை மாவை கொஞ்சமாக நான் இதில் ரொம்ப தின்னாக தேய்க்காமல் ஓரளவுக்கு கனமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் அடை மாதிரி இருக்கும், இல்லை தோசை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டதை கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். நீங்கள் நிறைய வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ப்ரௌன் கலர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குவாங்க. அப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிட்றதுக்கு தூண்டுற மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருக்க மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வேகாமல் இருக்குது. கீழே அடியில் இருக்கிறது நல்லா வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் நிறைய நெய் வேணும்னா விடலாம், இல்லை நீங்கள் ஆயிலை, இல்லை சில பேர் நல்லெண்ணெய் விடுவாங்க, இல்லை கம்மியாக வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதில் எல்லா நியூட்ரியன்ஸும் சேர்த்துருக்கோம். நெய் கூட சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். திருப்பி வேக விடும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் நல்லா வேகும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட அடை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா மேலே எல்லாம் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
ரொம்ப ஈஸியான டிஷ், பெருசாக வேலை இருக்காது. நம்ம இட்லி மாவு அரைக்கிற அளவுக்கு கூட இதுக்கு டைம் தேவைப்படாது. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. பெரியவங்களுக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். 2 சாப்பிட்டாலே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்பவே சாஃப்டான, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 2 விரலில் பிக்கக்கூடிய ரொம்ப சாஃப்டான ஒரு அடை வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.